ஸ்ரீ சாய் சரித்திரம் ஷீர்டி சாய்பாபாவின் அற்புதமான வாழ்க்கை மற்றும் போதனைகள். ஷீர்டி சாய்பாபா யார்? பாபா தனது வாழ்நாள் முழுவதும் இந்தியாவில் உள்ள ஒரு சிறிய கிராமமான ஷீர்டியில வாழ்ந்தார். அவரை அறியாதவர்களுக்கு அவர் ஒரு சாதாரண பிச்சைக்காரராக தோன்றினாரு. கந்தலாடைகளை அணிந்து எந்த ஒரு பொருளும் தேவையில்லாமல் இருந்தார். இந்து மதத்தையும் கோரவில்லை, முஸ்லிம் மதத்தையும் கோரவில்லை, எந்த மதத்தையும் கோரவில்லை. மேற்கூரை இல்லாத ஒரு கைவிடப்பட்ட மசூதியில் அவர் வாழ்ந்தார். தினமும் ஒரு சிலரிடமிருந்து உணவை பெற்று தனது பிச்சை பாத்திரத்துடன் வீடு வீடாகச் சென்றார். உண்மையில் என்ன நடந்தது என்றால், அவரிடம் வந்த அனைவரின் கர்மாவையும் பாபா எப்போதும் எரிந்து கொண்டிருந்த தூணியில் தெய்வீக அக்னி எரித்துக் கொண்டிருந்தார். எல்லா நிலைகளிலும் குணப்படுத்துதல் மற்றும் வழிகாட்டுதல் அளித்தார். அவருடைய வாழ்வில் லட்சக்கணக்கான அற்புதங்கள் அவருக்கு கூறப்படுகின்றன. அவருடைய மகா சமாதிக்குப் பிறகு அவை இப்போது பன்மடங்கு பெருகியுள்ளன. அவருடைய தெய்வீக ஆற்றல், நோக்கம் மற்றும் சக்தி எப்போதும் உலகில் கிடைக்கின்றன மற்றும் செயல்படுகின்றன. ஸ்ரீ சாய் சரித்திரம் என்பது பூமியில் பாபா வாழ்ந்த காலத்தில் அவருடைய பக்தர்கள் அவரிடம் கொண்டிருந்த அனுபவங்களின் அடிப்படையில் அமைந்த ஒரு சொற்பொழிவு ஆகும். ஷீர்டி சாய்பாபா ஸ்ரீ அண்ணா சாஹேப் தபோல்கருக்கு ஹேமத் பந்த் உள் உந்துதல் அளித்து அதை எழுதச் செய்தார் என்று கூறப்படுகிறது. பாபா அவரிடம் தெளிவாக கூறினார், நானே என் வாழ்க்கையை எழுதுகிறேன். என் கதைகளையும் போதனைகளையும் கேட்பது பக்தர்களின் இதயங்களில் நம்பிக்கையை உருவாக்கும். அவர்கள் எளிதாக சுய உணர்தலையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். ஒவ்வொரு அத்தியாயமும் தத்துவம், நிகழ்வுகள் மற்றும் போதனைகளின் கலவையாகும். அவருடைய புத்தகம் சாய் பக்தர்களுக்கு வேதங்களுக்கு ஒப்பானது. பலருக்கு இந்த புத்தகத்தால் அளிக்கப்பட்ட தெய்வீக சத்தியம் வேதங்கள் மற்றும் கீதையில் உள்ள அறிவை விடவும் பெரியது. ஏனெனில் அதிலுள்ள அனைத்து கதாபாத்திரங்களும் நிகழ்வுகளும் உண்மையானவை மற்றும் பல பக்தர்களால் விரிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளன.